Hello and welcome to S2A Current Affairs. நீ பார்க்க போகிற டாபிக் ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் ஸ்கீம், டாக் பே, மேக்தூத் அவார்ட், ஸ்வர்ணிம் விஜய் மார்ஷல், அக்னிஹோத்ரி கமிட்டி, நியூஸ் ட்ராப்ஸ். டாக் பே டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சிஸ்டமும் சேர்ந்து நியூ டிஜிட்டல் பேமெண்ட் ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் பேர் தான் டாக் பே அப்படின்ற ஆப்பு. இது இப்போதைக்கு இந்தியாவில் நடந்துட்டு இருக்க டிஜிட்டல் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் டு த லாஸ்ட் மைல் அக்ராஸ் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு வில்லேஜஸ்க்கும் ஒவ்வொரு லாஸ்ட் மைலுக்கும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எய்முக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்பை யார் மூலியமாக இந்தியன் போஸ்ட் அண்டு ஐபிபிபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டாக் அப்படின்ற போஸ்டல் நெட்வொர்க் மூலியமாக தான் இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸை, இந்த ஃபினான்ஷியல் ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் 2018 செப்டம்பர் 1 லான்ச் பண்ணப்பட்டது. இந்த ஐபிபிபி 100% கவர்மெண்ட்டால், சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஓன் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட்டு. இந்த பேமெண்ட் பேங்கிங் சிஸ்டத்தை யார் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாச்சிகத் மோர் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருந்திருக்கும். அந்த கமிட்டி தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பேங்க்கை பற்றி இந்தியாவில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. இந்த பேமெண்ட் பேங்க்கு சேவிங் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டில் டிமாண்ட் டெபாசிட் மட்டும்தான் வாங்க முடியும், டைம் டெபாசிட் வாங்க முடியாது. இந்த பேமெண்ட் பேங்க்கில் மேக்ஸிமம் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 lakh மட்டும்தான் இதில் மேக்ஸிமம் பேலன்ஸ் வச்சுருக்க முடியும். அதே மாதிரி என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸுக்கு இந்த பேமெண்ட் பேங்க்கு சப்போர்ட் பண்ணாது. ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் ஸ்கீம். இந்த ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீமு யாரால் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது FSSAI அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனத்தோட இனிஷியேட்டிவ் தான் இந்த ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் ஸ்கீம். இந்த ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுற எல்லா என்டர்பிரைசஸ்க்கும் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீமு. டைரெக்டாக கன்சியூமருக்கு எய்தர் ஆன் ப்ரைமிசஸ்லேயோ இல்லை ஆஃப் ப்ரைமிசஸ்லேயோ டைரெக்டாக கன்சியூமர்ஸுக்கு ஃபுட்டை டெலிவரி பண்ணுற, ஃபுட்டை சப்ளை பண்ணுற, பிஸ்னஸ் பார்க்குற எல்லா என்டர்பிரைசஸ்க்குமே கொண்டு வரப்பட்ட ஒரு சர்டிஃபிகேஷன் சிஸ்டமோட கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீமு. இந்த ஃபுட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி ரேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுட் ஹைஜீன் சேஃப்டி கண்டிஷனையும் பேஸ் பண்ணி தான் இதை ரேட் பண்ணுறாங்க. அந்த ரேட்டிங் ஸ்மைலி ஃபார்மில் கொடுக்குறாங்க. 1லேருந்து 5 ஸ்மைலி வரைக்கும் கொடுக்கப்படும். அந்த எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்மைலி இருக்கோ அவ்வளோ தூரம் அந்த ஃபுட் ப்ரைமிசஸில் ஃபுட்டு ஹைஜீனாக தயாரிக்கப்படுது, அந்த ஃபுட்டு ஹைஜீனான ஃபுட்டு அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். அந்த சர்டிஃபிகேட்டை எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே, எல்லா ஹோட்டல்ஸ், எல்லா ஸ்வீட் ஸ்டால்ஸ், அவங்க எல்லாருமே ப்ராமினெண்ட்டாக கன்சியூமர்ஸ் வர்ற ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கணும். இதை யார் ரேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகனைஸ்டு ஹைஜீன் ரேட்டிங் ஆடிட் ஏஜென்சி அவங்க தான் இந்த ஃபுட் ப்ரைமிசஸ் எல்லாத்தையுமே ரேட் பண்ணுறாங்க. இந்த ஹைஜீன் ரேட்டிங் ஆடிட் ஏஜென்சிஸை யார் ரெகனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் இந்த ஹைஜீன் ரேட்டிங் ஆடிட் ஏஜென்சிஸை ரெகனைஸ் பண்ணுறாங்க. அடுத்து FSSAI பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2006க்கு முன்னாடி வெஜிடபிள் ஆயில் ப்ராடக்ட் கண்ட்ரோல் ஆர்டர் 1947, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954, ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர் 1955, மீட் ஃபுட் ஆர்டர் 1973 அப்படின்னு 4 டிஃப்ரெண்ட் ஆர்டர் இந்தியாவில் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 2006 ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வர்றாங்க. இந்த ஆக்டுக்கு கீழே 2008 ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனம் தான் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய FSSAI. 2008 ஃபார்ம் பண்ணாங்க. 2011 இந்த FSSAI ஃபங்க்ஷனலாக ஆரம்பிச்சிருச்சு. இதோட சேர்மேனை யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதோட சேர்மேனை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் 22 மெம்பர்ஸ் இருக்காங்க.
அதில் 1/3 வந்து கண்டிப்பாக உமனாக இருக்கணும். பார்க்க போகிற டாபிக் மேக்தூத் அவார்ட். இந்த மேக்தூத் அவார்டு அப்படின்றது எல்லா வருஷமுமே இந்தியன் போஸ்ட்டால் கொடுக்கப்படுற அவார்டு. அந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் சிறந்து விளங்குனாங்களோ அவங்களுக்காக கொடுக்கப்படுற அவார்டு தான் இந்த மேக்தூத் அவார்டு. எந்த மினிஸ்ட்ரியோட அவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போஸ்ட் கம்யூனிகேஷனுக்கு கீழே இருக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டலால் கொடுக்கப்படுற அவார்டு தான் இந்த மேக்தூத் அவார்டு. இதில் டோட்டலாக 8 கேட்டகிரியில் அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமாக 2 கேட்டகிரியில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகிரி ஃபார் ஆல் எம்ப்ளாய்மெண்ட் அட் டிஃப்ரெண்ட் லெவல் அப்படின்ற கேட்டகிரி கீழே மிஸ்டர் எம்டி ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் வாங்கியிருக்காரு. இவர் சென்னை சிட்டி ரீஜனல் ஆஃபீஸோட சிட்டி டிவிஷன் அண்டு மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டராக இருக்கவர். அதுக்கடுத்து டெக்னாலஜி எக்ஸலன்ஸ் அப்படின்ற பிரிவில் விஎம் சக்திவேலு அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. அவர் டெபுட்டி டைரக்டர் சிஇபிடி சென்னையாக இருக்கவங்க. அடுத்து பார்க்க போகிற டாபிக் ஸ்வர்ணிம் விஜய் மஷல். அதாவது 1971 இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பாகிஸ்தான் ஆர்மிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சோம். அந்த வெற்றியோட 50வது இயரை இந்தியா கொண்டாட போகுது. டிசம்பர் 16 கொண்டாட போகுது. அதுக்கு பேர் தான் இந்த ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷ் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வேரியஸ் பிளான்ஸு இந்தியாவில் இருக்க எல்லா பிளேசஸ்லையுமே கொண்டாடுறதுக்காக வேரியஸ் பிளான்ஸை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பார்க்க போகிற டாபிக் அக்னிஹோத்ரி கமிட்டி. இந்த அக்னிஹோத்ரி கமிட்டி அப்படின்றது 1 மெம்பர் கமிட்டி அப்பாயிண்டட் பை தமிழ்நாடு ஹைகோர்ட்டு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மெரினாவில் தள்ளுவண்டிக்காரவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடை ஒதுக்குறதுக்காக என்ன பேசிஸில் ஒதுக்கணும், யார் யாருக்கு கடை ஒதுக்கணும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் இந்த அக்னிஹோத்ரி கமிட்டி. இந்த கமிட்டியை கவர்மெண்ட் அமைக்கல. இந்த கமிட்டியை அமைச்சது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. அதே மாதிரி இது சிங்கிள் மெம்பர் கமிட்டி. பார்க்க போகிற டாபிக் நியூஸ் டிராப்ஸ். சென்னை மெட்ரோவோட முதல் பசுமை சாலை எங்கே வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வண்ணாரப்பேட்டை டு விம்கோ நகரில் தான் வரப்போகுது. தி பிரசிடென்சியல் இயர் அப்படின்றது யாரோட சுயசரிதை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபார்மர் பிரசிடெண்ட்டான பிரணாப் முகர்ஜி அவர்களோட சுயசரிதை தான் அந்த பிரசிடென்ஷியல் இயர். ஹிமாலயன் வல்ச்சர். இந்த ஹிமாலயன் வல்ச்சர்ன்றது நேற்று பேப்பரில் கொடியக்கரை சாங்சுரியில் காணப்பட்டிருக்கு. இந்த ஹிமாலயன் வல்ச்சரோட IUCN ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியர் த்ரெட்டன்ட். இதோட இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.